அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்று எமது தமிழின அழிப்பின் உச்சகட்டம் நடந்து கொண்டிருந்த போது மிக மூர்க்கமான போர் நடந்திருந்த காலத்திலே 1996 செப்டம்பர் மாதம் 7 நடந்த என்றுமே தமிழர்களுடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கடும் ஒரு துயர இன அழிப்பு சம்பவம் என்றும் சொல்லலாம். ஒரு சிறுமியை வன்புணர்வு செய்து கொலை செய்த சிங்கள கொடூர இராணுவத்தினுடைய செயலை பற்றி இன்று நாங்கள் பேச உள்ளோம். ஆமாம், செம்மணியில் நடைபெற்ற படுகொலைகளும் அந்த படுகொலைகள் எந்த விதத்தில் வெளிக்கொணரப்பட்டது என்பது பற்றி இன்று பேசுவதற்கு தாயகத்திலிருந்து மதிப்புக்குரிய திருமிகு அனந்தராஜ் அவர்களையும் மற்றும் அனந்தராஜ் அவர்களை பற்றி நான் ஏற்கனவே இந்த காணொளி ஊடாக நான் சொல்லியுள்ளேன். அவர் பல நூல்களை எழுதியவர். வல்வை படுகொலைகள், பிரபல்யமாக வந்த வல்வை படுகொலைகள் என்ற நூலை எழுதியவர். தாயகத்திலே நடந்த அத்தனை கொலைகளையும் ஆவணப்படுத்தி இன்று வெளிக்கொண்டு வரும் ஒரு மிக முக்கியமான தமிழ் அறிஞர். தமிழர்களுடைய வரலாற்றில் அத்தனை விஷயங்களையும் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஒரு இளம் ஊடகவியலாளர், யாழ் பல்கலைக்கழக முன்னாள் மாணவன், டெல்லியில் படித்தவர், மீடியா அண்ட் கம்யூனிகேஷனிலே பட்டப்படிப்பு பெற்றவர், திருமிகு ஜெரா அவர்களையும் ஜெரா துரைராஜா அவர்களையும் இன்று நாங்கள் அழைத்து வந்துள்ளோம். இந்த 96 செப்டம்பர் மாதம் என்ன நடந்தது என்பது பற்றி நாங்கள் இன்று பேசுவோம். கிருசாந்தி குமாரசாமி என்ற ஒரு சிறுமி, இவர் மகளிர், அதாவது சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவியாக இருந்தவர் அந்த காலத்திலே. அப்பொழுது நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு 17 வயசு அப்படி இருக்கும்னு நினைக்கின்றேன். 18 வயசு சிறுமியாக இருந்தவரை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்திருந்தார்கள் இந்த கொடூர சிங்கள இராணுவத்தினர். கொலை செய்தது மட்டுமின்றி அவரை கொலை செய்து செம்மணி புதைகுழி என்று சொல்லப்படுகின்ற செம்மணியிலே, அந்த புதைகுழியிலே அவரை தாட்டு வைத்திருந்தார்கள். அவரை தேடி சென்றவர்களையும் கொலை செய்திருந்தார்கள். இது பற்றி விரிவாக இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார், இது எப்படி நடந்தது என்பது பற்றி நாங்கள் இன்று பேசுவோம். முதலில் மதிப்புக்குரிய திரு அனந்தராஜா அவர்களை உங்களுடைய ஆய்வினூடாக இந்த விடயங்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் ஸ்ரீவன் அவர்களே, வணக்கம் ஜெரா அவர்களே, இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பான நேயர்களே வணக்கம். ஒரு துயரந்தோய்ந்த படுகொலைகள் இந்த வரிசையில நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னரும் நாங்கள் வெல்வ படுகொலை போன்ற தீவிரமான இந்த படுகொலைகளை கண்ணீரின் மத்தியில தான் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இது அதைவிட மிக மோசமான ஒரு படுகொலையாக இந்த செம்மணி படுகொலைன்னு சொல்றது, செம்மணி புதைகுழி. அதாவது யாழ்ப்பாணத்துல முதலாக பெரிய அளவில் இது கொண்டு வரப்பட்டது இந்த செம்மணி புதைகுழி. இதுல இந்த நீங்க சொன்னது போன்று கிருசாந்தி குமாரசாமி என்ற பிள்ளை சுண்டிக்குடி கேர்ள்ஸ் காலேஜில் அட்வான்ஸ் லெவல் ஓ லெவலில் இந்த பிள்ளை எல்லா பாடத்திலையும் அதிவிசேட சித்தி பெற்றவர். 8 பாடங்கள்லையும் டிஸ்டிங்ஷன், அப்போ டிஸ்டிங்ஷன் இருந்தது. சித்தி சுண்டிக்குடி மகளிர் கல்லூரியில் ஏ லெவல் படித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த டீச்சர்ஸ் மட்டத்தில் அவர் நல்ல செல்வாக்கான எல்லாருக்கும் விருப்பம். இந்த எல்லா துறைகளிலையும் அவ ஈடுபட்டு கொண்டிருந்தவர். தாய் ஒரு டீச்சராக இருந்தவர், தகப்பன் ஒரு அரச ஊழியராக இருந்தவர். அந்த குடும்பம் ஒரு கெட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு கெட்ட குடும்பம் கொண்ட வகையில அந்த பிள்ளையை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் பாடசாலை மட்டத்திலே, அந்த கிராம மட்டத்திலேயும் கூட இருக்குது. அந்த ஊரே அழுதது நாங்கள் பார்க்க கேள்விப்பட்டாங்க. ஃப்ரெண்ட் ஒரு ஆள், ஒரு தோழி, ஒரு பாடசாலை தோழி, ஒரு ராணுவ ஜீப் கொண்டு மோதி கொலை செய்த பொழுது இவியல் எல்லாரும் போய் அந்த வகுப்பாக்கள் போய் அந்த பிள்ளை எந்த ஃபியூனரல்ல
இறுதிச் சடங்குல கலந்து கொண்டு விட்டு வீட்டுக்கு சைக்கிள்ல வரும்பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்தது. இந்த செம்மணியில காவலரன்ல இருந்த இராணுவ சிப்பாய்கள் இந்த பிள்ளைய கிருஷாந்திய சோதனையிட்ட பொழுது அப்ப உள்ளே இருந்த இராணுவ தலைமை சொன்னேன் அவ உள்ளே அனுப்பன்னு சொல்லி அப்ப உள்ளே கூட்டிக் கொண்டு போன உடனே அதுக்குள்ள அவங்க ஒரு பாலியல் வன்கொடுமைகள் புரிஞ்சு அந்த 6 பேர் சேர்ந்து இந்த கூட்டு பாலியல் வன்முறை செய்தது 7 என்றும் சொல்லப்படுது. அதுல 6 பேர் தான் அந்த நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டவைகள். கூட்டு பாலியல் வன்முறை செய்யப்பட்ட உள்ளே வச்சிருந்து நான் அதுக்குள்ளேயே மீட பண்ணி போட்டோம். அப்ப இந்த பிள்ளைய அந்த காவல் அரண்ல வச்சு இடைமறித்து சோதித்து கொண்டிருந்த பொழுது ஒருவர் போனவர் கண்டுட்டார். அவர் போய் உடனே தாய்க்கு சொல்லி தாய் காணையில மனசு வாசல்ல இருந்து அழுது கொண்டிருந்திருக்கு. அப்ப அவருக்கு 59 வயது. அவர் டே பண்றதுக்கு இன்னும் 1 வருஷம் இருந்த அந்த நேரம் அழுது கொண்டிருக்க இவர் சொல்றார் அக்கா உங்களோட மகளை ஆர்மி கேம்ப்ல வச்சு பிடிச்சு வச்சிருக்கிறாங்கன்ற உடனே இவ பதறி போய் பக்கத்து உள்ள கோஆபரேட்டிவ் இதில் வேலை செய்கிறவரையும் கூட்டி கொண்டு மகன் அப்பதான் டியூஷன்ல வந்தவன் அவனுக்கு 14 வயது 13 வயது பிரதி மகன் வந்து அவனை கூட்டிக் கொண்டு கேம்புக்கு போயிருக்கிறான். போக அவங்க சொன்னா நாங்க அப்படி யாரையும் பிடிக்கலைன்னு சொல்லி உயிரையும் உள்ளே அனுப்புன்னு சொல்லி உள்ள கொண்டு போய் அடிச்சு சித்திரவதை செய்து இவரை வந்து அந்த உதவிக்கு வந்தவரை அயலவரை துண்டு துண்டாக்கி போட்டுதான் வெட்டி தாட்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளை அந்த பையனை இந்த 14 வயது பையனையும் துண்டு துண்டாக வெட்டி தாட்டி போட்டு இந்த இவருக்கும் டோர்ச்சர் பண்ணி ஒரே 4 பேரே ஒரே புதகுடியில போட்டு தாட்டி வைத்திருக்கிறாங்க. அப்ப இது ஒரு இந்த அவர்களுக்கு பெரிய அளவுல தெரியாம இருந்தது. ஒரு தற்செயலாக இது வெளியில வந்ததுன்னா அந்த முதலாவது அந்த அந்த அதுல போனவர் சொன்னதால இவங்க வந்தது. அதுக்கு பிறகு இந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது எதிராக இந்த செம்மணி என்றது இந்த நீங்க யாழ்ப்பாணம் போனா தெரியும். யாழ்ப்பாணத்துக்கு முன்னாடி ஒரு வளைவு ஒன்று இருக்கு. அந்த யாழ்ப்பாணம் நுழைவாயில யாழ்ப்பாணம் பெருவேக்கிற ஒரு பெரிய வளைவு ஒன்று இருக்கு. அந்த வளைவோடு தான் சோதனை சாவடி இருந்தது. இந்த பக்கம் தான் செம்மணி சுடலையும் இருக்கு. 2 சுடல எதிரெதிராக இருக்குது. ஆனா அந்த வயல்வெளியில புதைக்கப்பட்டது. விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது இதுல இந்த 6 இராணுவத்தினர் போலீசாரால கைது செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட பொழுது அவங்க எல்லாரும் சேர்ந்து அது ஒருவரை ஒரு ராஜபக்ச என்ற இராணுவத்தை ராஜபக்ச சிப்பாய் தான் இந்த இந்த செய்தது இவங்க எல்லாரும் சேர்ந்து குற்றஞ்சாட்டு துவக்கிட்டாங்க. அப்ப அவங்க தன்னை தாங்க தப்பிக்கொள்றதுக்கா இவரை கொண்டு இதுக்கு ஒரு பலிக்குடாவாக மாற்றி விட்டாங்க. இதுல வந்து சம்பந்தப்பட்ட இது கேப்டன் லலித் கொத்தலாவல விஜயஸ்ரீ லெப்டினன்ட் கடுகல்ல வீரக்கொடி பிரசேகரா போன்ற ஆட்கள் இதுக்குள்ள மற்ற இராணுவ சிப்பாய்கள். இதுல சம்பந்தப்பட்ட உண்மையான தளபதி இராணுவ தளபதி அவற்றை பேர் பெருசா வரையில இவனை கொண்டு இதுக்குள்ள யாரோ ஒரு ஆளை குற்றஞ்சாட்டு தானே வேணும். இது வெளியில வந்துட்டுது. நீதிமன்றம் அளவுக்கு போயிட்டு புலனாய்வு விசாரணை நடக்க இராணுவ மட்டத்துல அரசியல் மட்டத்துல ஒரு பெரிய ஒரு பூகம்பே படிச்சு கொண்டு வந்த அந்த நேரம் இந்த படுகொலை நடந்த காலத்துல அவன் என்ன செய்யறான்டா நான் குற்றவாளியாக்கப்பட்டுட்டேன் இவங்களை செய்து போட்டு அவன் எல்லாம் சொன்னான்டா இது மட்டும் இல்ல இங்க பல இடங்கள்ல யாழ்ப்பாணத்துல பல இடங்கள் இந்த செம்மணியில 300 தொடக்க 400 புதைக்குடிகள் 400 சடலங்களை புதைச்சிருக்கிறாங்க. ஆக இதை வந்து அவன் இடங்களெல்லாம் சொல்லியிருக்கான். சில இடங்கள்ல எடுக்க முடியலன்னா அது ஏற்கனவே இப்படி இவன் வாக்குமூலம் கொடுக்க துவங்கினா அது அகற்றப்பட்டுடுது. ஆனா பல நாளைக்கு பிறகு தோண்டி எடுக்க சில எலும்புக்கூடுகள் கூட வந்தது. அந்த செம்மணி புதைகுழி என்பது எங்களோட போராட்ட வரலாற்று அதாவது தமிழர்களுடைய இந்த வாழ்வியல்ல ஒரு மிக துன்பம் நிறைஞ்ச ஒரு இதே போன்று பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துறதுன்றது இதுதான் முதல் தடவையா இல்ல. இது முதல் பல அதாவது இதே போன்ற பல உங்களுக்கு தெரியும் புங்குடுதீவுல சாரதாம்பா என்ற குருக்கள் இந்த பாலியல் வல்லுறவுக்கு படுத்தி போட்டு இது செய்தாங்க. இதுல இராணுவம் சம்பந்தப்படாத எங்களுடைய துரோகிகள் கூட புங்குடுதீவுல வித்தியாண்ட மாணவிய பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி போட்டு கொலை செய்தாங்க. இப்படி 6-7 தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது படுகொலைகள். பாலியல் துன்புறுத்தல் செய்து அது படுகொலை செய்யப்பட்டது. அந்த நிலையில தான் இதொரு இந்த பெரிய அளவில உலகளாவிய ரீதியில வந்த உடனே ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்குதல் ஏற்பட்டது.
இல்ல இதுல இது- என்னென்றால் ஐயா, இந்த அஹ், உங்களுக்கு தெரியும், அந்த பொஸ்னியா ஹெர்சகோவினால வந்து கனகாலமா ஒரு சிவில் வார் நடந்தது சர்பியால. அப்ப அஹ், அந்த நேரம் வந்து அந்த சர்பிய இராணுவங்கள் பொஸ்னியா ஹெர்சகோவினால வந்து பொதுமக்களை கொலை செய்து பல இடங்கள்ல படுகொலிகள் எல்லாம், அந்த புதகுலிகள் எல்லாம் நிறைய இருந்தது. அதையெல்லாம் அப்புறம் அந்த போர் முடிந்த பிற்பாடு இதெல்லாம் தோண்டி எடுத்தார்கள். எடுத்து ம், அந்த கொலைகளுடன் சம்பந்தப்பட்ட இராணுவ தளபதிகளை வந்து ஐசிசி, இன்டர்நேஷனல் international கிரிமினல் கோர்ட், criminal இன்டர்நேஷனல் courts. கிரிமினல் கோர்ட்ல அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அஹ், அப்ப யாழ்ப்பாணத்திலே வந்து முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த செம்மணி படுகொலை, இந்த புதகுழி, அதுல கிட்டத்தட்ட புதகுலி. 400 பேர் வரை அதுல பிழைத்திருந்தார்கள். இதுல இன்று வரைக்கும் இது சம்பந்தப்பட்ட அந்த இராணுவ தளபதிகளோ, அந்த சம்பந்தப்பட்ட லெப்டினனோ கேர்னலோ அவர்களுக்கு எந்த வகையிலும் இலங்கையிலே வந்து ஒரு தண்டனை வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் மனித உரிமை ஆணையமோ மனித உரிமை சங்கங்களில் கூட இதை முறைப்பாடு செய்தும் கூட இன்று வரைக்கும் அவர்களுக்கான சரியான தண்டனை அல்லது இலங்கை அரசு, அந்த நேரம் அரசாக இருந்தவர்கள் கூட பொறுப்பு கூறவில்லை. அப்ப இங்க மேற்கிலே ஒரு விஷயம் நடைபெறும் பொழுது தங்களுக்கு ஆதரவானவர்களுக்காக இவர்கள் எடுக்கின்ற விடயமும், தொலைதூரத்தில் ஆசியாவிலே ஒரு சிறிய தீவிலே நடந்த இந்த படுகொலைகள் வந்து தங்கள் நலன் சார்ந்து இருப்பதற்காக இலங்கை அரசுடன் ஒத்துவதும் இவர்கள் இதை கண்டும் காணாமல் விடுவதும் வந்து ஒரு மனித குலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாகத்தான் பார்க்க வேண்டியுள்ளது. இதே போன்று இது செம்மணி புதைகுழி, இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் எவ்வளவுக்கு அரசாங்கம் காப்பாற்ற முயற்சி அவ்வளவு செய்தது. அதுல ஒருவனை கொண்டு ஏதோ இந்த குற்றத்துக்காக ஒருவனை கொண்டு சாட்ட முடியும். ஆனால் இது சம்பந்தப்பட்ட இந்த 7 ஆளுநர் ராணுவத்தினர் மட்டுமே தளபதிகள். அப்ப அவியல் காப்பாற்றப்பட்டு கொண்டது. இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், மிரிசுவில் 8 பொதுமக்கள் இந்த படுகொலையில அது இந்த இடம்பெயர்ந்து போய் வடமாநிலம் தங்கி போய் அங்கே தங்கி இருந்தாக்கிட்ட இந்த என்ன மலை கூட குழிக்குள்ள போட்டுட்டு வந்தது. இந்த இதுவும் வெளிக்கொண்டு வரப்பட்ட பொழுது நேரடியாக பல்வேறு வாக்குமூலங்களினூடாக இனங்காணும் சம்பந்தப்பட்ட தப்பி பிழைச்ச மக்கள் இனங்காட்டின இவர் தான் சுனில் ரத்நாயக்காண்டவன இனங்காட்ட இவர் தான் அந்த முழு சூத்திரதாரி என்று அந்த நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிறையில் இருந்த பொழுது கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடனே பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட விடுதலை ஆகியிருந்தார். இந்த எங்கெங்கே இந்த குற்றவாளிகள் இருக்கிறார்கள் அவரை காப்பாற்றுகின்ற ஒரு குற்றவாளியாகத்தான் ராஜபக்சக்கள் இங்கே இருந்தவர். பல கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச இந்த படுகொலை போர் குற்றவாளிகளா இருந்து கொண்டு இப்படியான குற்றவாளிகளை மறைமுகமா தூண்டிக்கொண்டு தமிழகத்துக்கு எதிராக மிக பெரும் படுகொலைகளையும் பாலியல் கொடுமைகளையும் செய்து கொண்டிருந்தவர். இந்த இது செம்மணி புதகுழி என்றது இன்றைக்கும் முழுமையாக தோண்டி எடுக்கப்படவில்லை. ஒரு சில மட்டும்தான் அடையாளத்துக்கு எடுக்க வேண்டும். அவன் காட்டுற இடங்கள்ல சிலது இல்லை, எங்க கொண்டு வேற எங்க கொண்டு புதைச்சாங்க தெரியல. அவன் இல்லாலும் சில உள்ள அவன் இல்லாத நேரங்கள் பார்த்தும் வேற இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கலாம். ஆகவே முழுமையாக 400 வரைக்கும் கொல்லப்பட்ட தமிழர்களுடைய உடல்கள் முழுமையாக மீட்கப்படையில காணாமல் போனவருடைய எண்ணிக்கையில பெருமளவு அதுக்குள்ள இருக்கலாம். இதே போன்று மன்னார்லயும் இந்த புதகுழி வரலாற்று இன்னொரு மிகப்பெரிய புதகுழி மன்னார்ல நடந்தது. மன்னார்ல எலும்புக்கூடுகளில் இந்த முழுமையான எலும்பு தலை மண்டையோடு நெஞ்செலும்பு எல்லாம் உள்ளடக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எல்லாம் எடுக்கப்பட்ட பொழுது அதுக்கு இலங்கை இலங்கை அரச படைகள் அது காரணம். அண்மை காலத்தில் நடந்தது. ஆனால் அதுக்கு அரசாங்கம் சொன்னது என்னன்னா, சங்கிலியன் காலத்துல சங்கிலியன் கிறிஸ்தவர்களை கொண்டு புதைச்ச கொலை செய்து புதைச்ச எலும்பு கூடுகள் இது எங்களுடைய எங்களுடைய சிப்பாய்கள் எங்களுடைய இராணுவத்தில் இது செய்யலைன்னு சொல்லி அது ஒரு ஊசி மனித. ஆனால் அது மனித உரிமைகள் ஆணைக்குழுக்கள் அல்லது சர்வதேச நீதி சபை எல்லாமே நிராகரித்தது. முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடம். புதைக்கூடிய வடமாகாணத்துல இந்த முள்ளிவாய்க்கால் யோசிச்சு அந்த முள்ளிவாய்க்கால்ல எவ்வளவு புதைகுழிகள் இருக்கு, எங்கெங்க புதைகுழிகள் இருக்கு எங்களுக்கு இன்னைக்கு அந்த கொக்கு தொடுவாய் கொக்கு நடைபெறுகின்ற புதகுலியில் கூட என்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நடுத்தரமான மேற்பார்வையாளர்கள் இல்லாமல் தான் இன்றைக்கு அந்த புதகுலி ஆய்வு நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன என்னென்ன விஷயங்களை மூடி மறைக்கிறார்கள் என்பதை கூட சர்வதேசத்துக்கு தெரியாது. அதை வந்து நாங்கள் டிமாண்ட் பண்ணி அங்க இருக்கிற அரசியல்வாதிகளோ அல்லது பொது அமைப்புகளோ வந்து இது செய்கிறது பிள்ளையான அலுவல், அதுல வந்து பொது அமைப்புகள் இதுல வர வேண்டும், நடுத்தரமானவர்கள் வர வேண்டும், சர்வதேசத்தினுடைய
கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பேசுவதற்கு கூட எங்களுடைய ஆக்கள் அதுல முன்னுக்கு இல்லை. ரவிகரன் கிடைக்கிட போய் நிற்கிறார். ஆனா மற்றபடி அங்க பார்த்தா எங்கட அரசியல்வாதிகள் அதுல பாக்குற மாதிரி தெரியல. மற்ற இதுல இந்த கிருசாந்தி கொலை வழக்குல இந்த சம்பந்தப்பட்ட இந்த ராஜபக்ஷ என்ற சிப்பாய் இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த கொலை வழக்கோட சேர்ந்து சொல்லிக்கிறார். தான் அங்கு போகும் பொழுது ஒரு பெண் ஒருவர் நிர்வாணமாக இந்த லலித் ஹேவாவுக்கு முன்னால நிக்கிறாரா. அதான் தன்னுடைய கணவனை காணவில்லை என்று அங்கு தேடி போயிருக்கார். போகும்போது கணவனே அவர்கள் அங்கு பிடித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த பெண்ணையும் கொண்டு வந்து அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி அவவை வன்புணர்வு செய்திருக்கின்றார்கள். பிறகு அந்த இதே 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 இந்த ராஜபக்ச என்ற சிப்பாய் சொல்றார், ஒரு மண்பட்டி ஒன்றை கொண்டு வாங்குவோன்னு சொல்லி மண்பட்டி பிடியாலே 2 பேர்களையும் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஜெரா, உங்கள் அனுபவங்களையும் உங்களுடைய பதிவுகளையும் நீங்க பதிவு செய்யலாம். நான் இந்த கிருசாந்தி படுகொலை பற்றி 2011 நினைக்கிறேன். 11ல உதயன்ல நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது உதயன் நூலகத்தை பயன்படுத்தி ஒரு இனப்படுகொலைக்கு ஆதாரமாக இந்த மாதிரியான படுகொலைகளை பயன்படுத்தலாமா என்றது நோக்கில ஒரு தொடர் 3 தொடர் எழுதினான். அது நான் தான் எழுதினான். அப்ப அந்த இனப்படுகொலை என்ற விஷயம் பேசு பொருளாக இருந்தது ஐநாவில். செப்டம்பர் மாதத்துல நினைக்கிறேன். இந்த நீங்க சொன்னதுல அந்த கட்டுரையை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இல்ல உதயன்லயும் எடுக்கலாம், உதயனோட வெளியில வந்தபடியா நம்ம எடுக்கலாம் உங்களுக்கு. அதுல இந்த நீங்க சொன்ன சம்பவங்கள் எல்லாமே அதாவது அந்த காலப்பகுதியில உள்ள பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து 3 பேப்பர்லயும் அந்த செய்திகள் எப்படி கவர் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி அந்த அகழ்வு நடந்தது, எப்படி அந்த அகழ்வு நிப்பாட்டப்பட்டது என்று சொல்லி மற்ற அவங்களுக்கு அந்த வழக்கு ஒவ்வொரு வழக்கிலையும் எப்படி தள்ளி வச்சது, குற்றவாளிகள் எப்படி தப்பு வைக்கப்பட்டார்கள். அதுல ஒரு ஆள் தப்பியோடி கூட காணாமல் போயிடுறது. ஒரு ஆளை தப்பு வச்சுட்டாங்க, ஜெயிலுக்கு சிறைக்கு கூட்டி இருந்த நீதிமன்றத்தை கூட்டி வரும்போது ஸ்கேப் ஆன ஒரு சம்பவம் கூட அதுல இருக்கு. மற்ற நீதிமன்றத்தில் அவை கொடுத்த வாக்குமூலம் என்று சொல்லி கிருசாந்தி படுகொலையை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு பெரிய இதை செய்திருந்தாங்க. அது இருக்கு. இப்போ வேண்ட தேவையான போது அதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி ஒரு வேலையை நான் செய்யும் போதுதான் இந்த விஷயத்துல ஒரு இவ்வளவு அநீதி நடந்திருக்கு என்ற விஷயம் எனக்கு தெரியல. நான் அந்நில இருந்தா யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு அநீதி நடந்த விஷயம் தெரிய வந்தது. ஆனா இப்ப 2024ல அந்த நேரத்துல வேலை செய்த சில ஊடகவியலாளர்களை நான் சந்திக்க ட்ரை பண்ணேன். சேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளை என்று சொல்லி வரமாச்சிரி இருக்குது. அப்ப அவரை சந்திக்கும் போது அவர் அவ்வளவு தமிழ் இந்த அபாயகரமான அரசியல் சூழல்ல பரிச்சயம் இல்லாத மற்ற அவர் ஒரு சேஃப் சோனுக்குள் என்றுதான் வேலை செய்வார். அப்ப அவர்கிட்டயே சில விஷயங்கள் கலைக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. அந்த நேரம் எப்படி அந்த அகழ்வு பணிகள் செம்மணியில நடந்தது என்று சொன்னார். அந்த இடத்தை அடையாளப்படுத்தின. இப்ப அந்த இடமே மாறி போச்சு. நாங்கள் போர் முடிஞ்சு 15 வருஷம் செம்மணி விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிட்டு. அந்த இடத்துல ஒரு கல்லை கூட நாங்க நடையில சிவாஜிலிங்கம் பண்ணா எப்பயாவது போயிட்டு அதுல ஒரு தீபம் ஏத்தினா சரி தவிர மற்றபடி அங்க ஒரு நினைவு நிகழ்வுல கூட அந்த இடத்துல செய்கிறது இல்லை. இன்றைக்கு இருக்கிற பல பேருக்கு அந்த செம்மணி புதகுழி தாட்ட இடம் எதுன்ற விஷயம் எல்லாம் தெரியாது. இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு பூரமரம் இருக்குது, அதுல ஒரு கொஞ்சம் மண் கும்பி, அதை சுத்தி பெரிய அளவிலான கட்டடங்கள் வந்துட்டு செம்மணியில அந்த அடையாளமே மாறி போச்சு. டக்ளஸ் தேவானந்தா அதுல சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்படி இந்த இடங்கள் அந்த செம்மணி என்ற அடையாளத்தையும் கிருசாந்தி என்ற படுகொலையின் சாட்சியமாக இருக்கிற அந்த சிறுமியினுடைய அந்த வரலாற்றையும் செம்மணி தாங்கி நிற்குது. அதை இன்றைக்கு எவ்வளவு வேகமா மறைக்க இயலுமோ அவ்வளவு வேகமா மறைச்சு கொண்டு இருக்கிறோம். இதுதான் செம்மணி பற்றியும் செம்மணியினுடைய அந்த பௌதிக விஷயங்கள் பற்றி நான் அறிஞ்சு கொண்ட விஷயம். அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம்னு சொன்னா கிட்டடியில சர்வதேச அமைப்பு ஒன்று விட்ட அறிக்கையில இலங்கையில 100க்கும் மேற்பட்ட மனித புதைக்குழிகள் இருக்கிறதாக அறிக்கையிடப்பட்டிருந்தது ஆதாரங்களோட. அதுல வடக்கு கிழக்குல தான் அதிகம். அம்பாறை தொடக்கம் இதால மன்னார் வரைக்கும் அதிகளவான மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்படுறதிலிருந்து அகழ்விலிருந்து அது அறிக்கை வர விஷயங்கள் எல்லாமே ஒரே படிமுறையில நடக்கிறத நாங்கள் அவதானிக்கலாம். உதாரணமாக மன்னார் மனித புதைக்குழியில கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுக்கும் அதுல சொல்லப்பட்ட அந்த அறிக்கைக்கும் கொக்கு தொடுவாயில கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழிகள் தொடர்பான அறிக்கைக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. ஏனென்று சொன்னா இது எல்லாமே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்ட உடனேயே அதுக்கான தீர்ப்பு எழுதப்பட்டுள்ளது. பழமையாக அங்க இருக்கிற தொல்லியல் துறை பேராசிரியர் இந்த மாதிரியான எங்களுடைய இனப்படுகொலையை நிரூபிக்கிறதுக்கான சான்றுகள் கிடைக்கிற இடத்துல அந்த இனவாத தொல்லியல் துறை பேராசிரியரை களமிறக்கி விடுவார்கள். அவர் பேர் ராஜ் சோமதவான்ற ஒருத்தர். அவர் தான் மன்னார்லையும் மனித புதைக்குழி அகழ்வை செய்தார். கிட்டத்தட்ட 356 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதோட அது மூடப்பட்டது. இன்றைக்கு அந்த புதைக்குழி அன்றைக்கு போய் பார்க்கும்போது பெருங்காடாக மாறி எங்கட அரசியல்வாதிகளும் இங்க இருக்கிற சிவில் அமைப்புகளும் அந்த இடத்தை
ஒரு மண் தூண்டு போகாமல் பராமரிக்க கூட எந்த நடவடிக்கைகளுமே செய்யல. அது அந்த மனித புதகுழி 356 எலும்புக்கூடுகள் அகலப்பட்ட நிலையில அப்படியே தண்ணி நின்று வெள்ளம் போட்டு அங்க இருக்கிற கடற்காரர்கள் குப்பையை போட்டு அது அப்படியே மூடப்பட்டு போய் கிடக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அது முழுவதுமாக மூடப்பட்டு போய் இதுல என்னென்ன ஒரு இல்லி நிலை, ஒரு கேவலமான நிலை என்னன்னு சொன்னால், எங்கட மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் போன இவர்கள், எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் ஒற்று விடயத்திலையும் கவனம் செலுத்துவதில்லை. எங்கு தமிழர்களுடைய அபிலாசைகளையும் தமிழர்களுக்கு நடந்த விடயங்களையும் அதை நீர்த்து போக செய்யலாம்ன்றதுல எதிரியோட தான் ஊதுகிறார்களே தவிர, தமிழர்கள் விடுவித்தாரதையோ அல்லது நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதியை தேடுறதுல கூட இவர்கள் ஒரு முனைப்பா செயற்படுறதாக தெரியல. யாருக்கு வேலை செய்கிறார்ன்றதே பெரிய ஒரு கேள்விக்குரிய. இன்றைக்கு நடக்க போற இந்த எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கூட நீங்க பாருங்க, தமிழ் அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி தங்களுடைய பலன்களை முன்னெடுத்து செல்லுகிறோம்ன்றத ஒரே கட்சிக்குள்ள, இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள சுமந்திரனோடு முடிவெடுத்து சஜித்துடன் நிற்கிறார், மாவு சேனாராஜாவுக்கு எதிர்ன்னு சொல்றார், சிவிகே சிவஞானம் ஒன்றில் இன்னொரு அறிக்கை விடுகிறார். ஆக தமிழ் மக்களை குழப்பத்தில் ஆழ்கிறவையில நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிற மொழிய தெளிவான பார்வையை கொடுக்குற சிந்தனை இல்லை. ஏன் அந்த பொது வேட்பாளரை இதுல களமிறக்கப்பட்ட பொது வேட்பாளருக்கு என்னத்துக்காக நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை விட்டுட்டு ரணிலின் சில ஆலோசனைகளை கேட்டு இல்ல சஜித்தின் ஆலோசனைகளை கேட்டு வழி நடக்கின்ற ஒரு அரசியல்வாதியை தான் பார்க்கிறோம். செம்மணி புதைக்குழி விடயத்துல அல்லது முள்ளிவாய்க்கால் புதைக்குழிகள் விடயத்துல இல்ல கொக்குத்தொடுவை விடயத்துல மன்னார் விடயத்துல எந்த ஒரு அரசியல்வாதி சொன்ன மாதிரி ரவிகரன் அந்த அந்த இடத்தை சேர்ந்து கொண்ட வகையில கூடுதலாக செயற்படும். வேறு யாருமே அந்த இடத்துக்கு போய் பார்த்ததும் கிடையாது. அதை பற்றி ஒரு ஆய்வை நடத்தணும். பார்த்தோம். எங்களுக்கும் தொல்லியல் ஆய்வாளர் நிறைய பேர் இருக்கிறான். வீட பிடிச்சு நாங்கள் செய்து அதை நாங்கள் வழிகொண்ட அந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படையில்லை. இது இந்த நிலையில இந்த செம்மணி புத்தகொழின்றது ஒரு காலத்தால நாங்கள் மறக்க முடியாத ஒரு இந்த பிள்ளை, 18 வயது பிள்ளை ஒன்று துடிக்க 6-7 பேரால தொடர்ந்து கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட அவ்வளவு சின்ன பிள்ளைனா அந்த பிள்ளைய போட்டு எவ்வளவு கேவலமாக நீங்கள் இந்த பிடிச்சிட்டு வச்சிருக்கிறீங்க. அதே போல அந்த தாய் கூட வந்த அயலவர் சகோதரன் தம்பிக்கா நல்ல வேளை அந்த பிள்ளைய அக்கா கொழும்புல படிச்சு கொண்டிருக்கிறபடியே அதுக்குள்ள வரையில இல்லாட்டி அந்த பிள்ளைங்களுக்குள்ள வந்து சேர்ந்துரு. அது குடும்பம் தகப்பனை ஏற்கனவே இறந்துட்டார். 69-70ஆம் ஆண்டே இறந்துட்டார். அப்ப இந்த குடும்பம் தனி குடும்பமா அந்த மனுஷ தாயின் உழைப்பில்தான் அந்த குடும்பம் வாழ்ந்து வந்தது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்தின இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இன்று வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இன்றைக்கு பார்லிமெண்டோட கதைக்கல. இப்ப தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு தானே புதைக்குழிகள் இல்ல படுகொலைகள் இல்ல பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுறது. நீங்க நினைக்காதீங்க போர் முடிவடை இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் தான் நடந்த இல்லை, அதுக்கு பின்னர் நடந்த காலங்களில் மிக மிக மோசமாக மிக அதிக அளவில் வெளிக்கொணரப்படாத விடயத்துல நடந்து கொண்டிருக்கு. அவற்றை மொழி மறைக்கிறது. ஜெரா சொன்னது மாதிரி கட்டிடங்களை கட்டுறது இல்லை விளையாட்டு மைதானம். இப்ப எந்த அரசாங்கத்தோட நிற்க துரோகிகள் உங்களுக்கு எதிரிகளா இருக்கு. உங்களுக்கு அரசாங்கமே இல்லை. ஒத்துவதுன்றவர்கள் அங்கே சுமந்திரன் அது எங்களோட கட்சியை சேர்ந்து கட்சிக்குள்ள வந்திருந்தோண்டு கருவறுத்து கொண்டிருக்கிற ஒரு 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 ஒருவனை தான் நாங்க பார்க்கணும். இப்படியானாக்கெல்லாம் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுது. இன்னைக்கு நான் முன்னாள் ஒரு முறை சொல்லியிருந்தேன், ஒரு மீட்டிங்கிலையும் பேசியிருந்த பொழுதும் எங்களோட யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பொழுது 97,000 புத்தகங்கள் எரிக்கப்பட்ட பொழுது அந்த நூலகத்தை நீங்க பார்த்தா தெரியும், இந்த எரிஞ்சு புகை மண்டலமாக சுவத்த கட்டியாக இருந்தது, கனகாலம் இருந்தது. அப்ப இந்த இடத்துல அரசாங்கம் என்ன செய்த அந்த வெளிநாட்டு உதவி எல்லாம் கிடைச்சது. அதுல அதை புனரமைப்பு செய்தாங்க. அதை வச்சு ஊசி மெழுகி இந்த நடந்த இந்த நூலகம் எரிக்கப்பட்ட அடையாளமே இல்லாம அது செய்து இன்றைக்கு அந்த நூலகத்தை வடிவா வச்சிருக்கு. உண்மையா நாங்க அதை விட்டுருக்க கூடாது. எங்களுடைய அரசியல் வயல்ல ஏதாவது ஒரு நினைவு சின்னமா இருக்க வேண்டுமென்று யாராவது குரல் கொடுத்தாங்க. அங்க யாழ்ப்பாணத்துல எவ்வளவு இடம் இருக்கு. இங்க ஒன்று இன்னொரு இடத்துல இன்னும் இதை விட வடிவான நவீன தொழில்நுட்ப கட்டிடக்கலையோட சார்ந்ததாக ஒரு நூலகத்தை கட்டி இருக்கிறேன். சிங்கப்பூருக்கு நீங்க போயிருந்தா தெரியும். சிங்கப்பூர்ல இப்படியா நினைவு சின்னங்கள் ஒரு இடத்துல அப்படி வச்சிருக்கேன். அந்த சிங்கப்பூருடைய வரலாற்றுல இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்காங்க, இவ்வளவு கட்டிடங்கள் இந்த மாதிரி உடைக்கப்பட்டது இல்லை, இவ்வளவு அதெல்லாம் அப்படியே நினைவு சின்னங்களா இருக்கு. பார்க்கலாம். சிங்கப்பூர் வரலாற்றுல அது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்.
இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா செம்மணி புதைகுழி மட்டுமில்லை, எல்லா புதைகுழியும் எல்லா படுகொலைகளும் கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கப்பட்டு கொண்டு வருது. இந்த நிலையில தான் உண்மையா நீங்கள் உங்களோட ஊடகம் செய்யற ஒரு பணி என்னன்னா, இந்த ஆவணப்படுத்துற வேலை என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற சந்ததி யோசிச்ச பிறகு செம்மணி நடந்த காலத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப ஒவ்வொரு இதே மாதிரி இந்த குமுதினி படுகொலையை நீங்க பார்க்கலாம். நெடுந்தீவு படுகொலை, நாகர்கோயில் பாடசாலை நாகர்கோவில் பாடசாலை மீது வானூர்தி குண்டு தாக்குதல். வீசப்பட்டது. அதுல 21 பிள்ளைகளை அது நான் போய் பார்த்து நான் என்னன்னா, இந்த பிள்ளைகள் இந்த உடல் தசை துண்டங்கள் எல்லாம் அந்த கோவிலுக்கு முன்னாடி உள்ள இந்த சுவர்கள்லயும் அந்த மரங்களையும் தொங்கிக் கொண்டு ம். அதோட பைகள் எல்லாம் சிவப்புன்ற மாதிரி இருக்கு. அதுவும் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 95ஆம் ஆண்டு ஓ, நாகர்கோயில் பாடசாலையில 95ஆம் வந்து ஆண்டு குண்டுவீச்சு நடந்தது. நடைபெற்றதோ ஆமா. இதுக்கு அரசாங்கம் சொன்னோடனே இல்ல அந்த பாடசாலைக்குள்ள இழிவந்த நினைவு தினம் கொண்டாடப்பட்டது. முழுக்க ம். முழுக்க பின்னால வேற எங்கேயும் கொண்டாடப்பட்டிருக்கலாம். ஆனா பாடசாலைக்குள்ள காத்து நடைபெற்று முடிந்தவுடன் நடந்த சம்பவம். இந்த 2 காலப்பகுதியிலும் வந்து ரத்பத்தை தான் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்கணும் இல்லையா? ஜெனரல் சந்திரிகா பண்டாரநாயக்க மாமன். காலத்துல. ஆமா. அதான் எல்லாம் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்து சந்திரியாவுக்கு எல்லா வகையிலையும் தொடர்பு வேறுதான். இப்ப உங்களுக்கு தெரியும் நவாலி சர்ச் நவாலி படுகொலை, இந்த செம்மணி படுகொலை படுகொலைகள் எல்லாம் இந்த எல்லாம் சந்திரியாண்ட ஆலோசனையில முழங்கும். ஒரு 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 பெண் ஜனாதிபதியா இருந்து மக்களுக்கு தான் உதவி செய்யணும் வந்து அந்த முகமுடியை காட்டிக் கொண்டு வந்த அந்த அந்த பெண் அவருக்கு தான் அவருடைய தலைமை இவ்வளவு படுகொலை நடந்தது. ஆமா. அவருக்கு தான் பிரான்ஸ் அரசு ஒரு கொமாண்டர் பெரிய ஒரு விருதொண்டை வழங்கின சமாதானத்துக்கான தூதுவர். ம், ம். அப்ப இப்படியான நிலையில தான் இன்றைக்கு அரசாங்கம் பூசி மழுகிற தன்மையில இந்த படுகொலைகள் எப்பொழுது அதுக்கு ஒரு காலம் நியாயம் கிடைக்க போறது. யுஎன் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனமோ அல்ல மனித உரிமை அமைப்பு ஒரு எல்லையோட நின்றுடு. அதுக்கு மேல இலங்கை அரசாங்கத்தை கண்டிக்கிறது அல்ல இலங்கை அரசாங்கத்துக்கு தடை விதிகள் இன்னைக்கு நினைச்சா பொருளாதார தடையை கூட விதிக்கலாம் இலங்கை அரசு தனிமைப்படுத்த. ஆனா அது யுஎன் செய்யல. ம். வெளியில காய்ச்சி கொண்டிருக்கிறாங்களோட இந்த படுகொலைகளுக்கு நியாயத்தை தேடி இன்றைக்கும் 5 மக்கள் வாழின யாழ்ப்பாணத்துல இன்றைக்கும் சுத்தவர ராணுவ வேலிக்குள்ள நாங்கள் வாழ்றோம். யாழ்ப்பாணம் சுத்தவரை எல்லா இடம் ராணுவ காவலர்கள் ராணுவத்தினுடைய முகாம்கள் தான் நிறைய இருக்கு. அதுல எதுவுமே எந்த நேரம் எதுவும் நடக்கலாம் என்ற அச்சத்தோட யாழ்ப்பாணத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்ப இதுகள் எல்லாம் வந்து இப்ப நாங்கள் இப்ப செம்மணி படுகொலையில இவ்வளவு 600க்கும் மேற்பட்ட ஆட்கள் அதுல புதகுலிக்குள்ள இருக்கிறது இப்போ சொல்லப்படுகின்றது. அது இப்ப நீங்க சொன்னீங்க வந்து பல மூடி மறைச்சு அதுல ஒரு பூவரச மரம் தான் நிற்குது. டக்ளஸ் தேவானந்தா போன்ற அரசாங்கத்துக்கு ஒத்தாசையா போகின்றவர்கள் வந்து அதுல சர்வதேச விளையாட்டு மைதானம் கொண்டு கட்டுவதற்கான ஏற்பாடு செய்கின்றார்கள் சொல்கின்றீர்கள். அப்ப இந்த படுகொலைகள் எல்லாம் வந்து ஒரு ஆவணப்படுத்துற அளவுக்கு அங்க எங்கள்கிட்ட ஒரு சரியான நாலேஜ் இல்லையா, அவதி இல்லையா, அல்லது இதை ஒரு கண்டும் காணா விட்டு ஒரு பேச்சுவாக்கிலே பேசி போட்டு அப்படியே கடந்து போகிறோமா? இல்ல அதான் பிரச்சனை. இங்க அந்த எங்களுக்கு நடந்த அநீதிகளை ஆவணப்படுத்துறதுல சரியான ஒரு பலகீனமான தன்மை காணப்படுது. இப்ப சார் எழுதின மாதிரி ஒரு புத்தகம் பிறகு யாரும் எழுதியில்லை. வல்லப்படுகொலை அந்த புத்தகம் இல்லாட்டி வல்லப்படுகொலையை பற்றி அறிகிறதுக்கு ஒரு எழுத்தாளர் என்னதான் வீடியோ ஆடியோன்னு கதைச்சாலும் அது ஒரு புத்தகமா வரும்போதுதான் அதனுடைய அந்த ஒரு ஒரு வலுவை பெருமதி இருக்கிறது. இந்த இதுல இதெல்லாம் வேற வேணும். ஆனா நாங்கள் அதுக்கு முயற்சிக்கிறோம் இல்ல. நீங்கள் இன்றைக்கு ஞாபக விஷயங்களை நீங்கள் குறும்படங்களை அல்லது ஒரு டாக்குமெண்ட்ரி ஆவணப்படுத்தி வர்றீர்கள். இன்னொரு 10 இயர்ஸோ இல்லை 15 இயர்ஸோ பிறகு வர பிள்ளைகளுக்கு உங்களுடைய பார்க்க தெரியும். இப்போ உங்களோட மீடியா உங்களோட ஊடகம் கூட இன்றைக்கு நிறைய விஷயங்களை நான் பார்க்க இலக்கு பத்திரிகையின் ஊடாக வர்ற ஒழுங்குபடி பார்த்து கொண்டு போய்க்குள்ள எங்களோட வரலாறு ஆவணப்படுத்தப்படும். இன்றைக்கு எங்களுடைய எழுத்தாளர்கள் உண்மையாக முன்வரை இல்லை. ஒரு தடவை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்னோட கதைச்ச பொழுது நல்ல படுகொலை புத்தகம் நல்ல பாராட்டினவர். மிக சிறப்பான ஒரு ஆவணம். இன்றைக்கு இந்திய ராணுவம் போறதுக்கு அது ஒரு முக்கியமான அதுவும் ஒரு காரணியா இருந்தது. என்னன்னா இந்த முல்லைத்தீவு சமர் நடந்தது உங்களுக்கு 96ஆம் ஆண்டு. இதை இப்ப நடந்த சமர் இல்ல 96ஆம் ஆண்டு ஒரு 1-2 இரவுக்குள்ள முல்லைத்தீவு முகாமை நிர்மூலமாக்கப்பட்டது. அதுல 300 வழக்கம் 500 ராணுவத்துல கொல்லப்பட்டது. அந்த நேரம் அவருக்கு அவரை என்ன சந்திச்சு இந்த வெள்ள படுகொலை போன்ற ஒரு ஆவணத்தை நீங்க இதை கொண்டு எழுத வேணும்னு சொல்லி அந்த ஹெலியிலேருந்து செல் அடிச்சு கொண்டிருக்கேன் அதுக்குள்ள நிக்கிறேன். உண்மையா போராளி இந்த பாதுகாப்புல அதுக்கு நின்று கொண்டு
சம்பவங்களை நான் பார்த்து நோட் பண்ணி இந்த பொம்பளை பிள்ளைகள் நடவடிக்கையில் நான் எழுதியதை ஆவணப்படுத்தி கொண்டு அதை நான் ஈழநாட்டில் அந்த நேரம் பன்னிக்கு இந்த நமது ஈழநாடு பத்திரிகையில தொடர வெளியிட்ட பொழுதோ அப்ப தியாகராஜாவுடைய எடிட்டர் இருந்தார். அவர் சொன்னார், மாஸ்டர் உங்களோட பத்திரை வந்த பிறகு இந்த எங்களுக்கு இந்த உங்களோட கட்டுரை வந்த பிறகு பத்திரிகையில கடைகள்ல இல்ல அப்படின்னு. அது முடிஞ்ச உடனே சந்திச்சு தமிழ்ச்செல்வன் கூட தான் எனக்கு ஒரு விருது விருது என்ன பரிசு பணத்தொகை நான் அதை மறத்த பொழுது அதை இல்லை சார் நீங்கள் கட்ட வாங்கணும் அன்னதாரன்ட்ட சும்மா எல்லாருக்கும் கொடுக்குறே இல்லை. அவர் அவருக்கு சந்திக்க சொன்னார், இன்றைக்கு எங்களுடைய எழுத்தாளர்கள் பெருமனே கவிதைகளையும் சும்மா சிறுகதைகளையும் கற்பனை கதைகளையும் எழுதி கொண்டிருக்கிற மொழிய எங்கட வரலாற்று இன்றைக்கு சங்க காலத்தை பாருங்க, சங்ககால வீரத்தை நாங்கள் இன்றைக்கும் படிக்கிறோம். 400 வீரம் என்றால் இன்றைக்கு நாங்கள் நூல்களா எந்த ஏதோ ஒரு வகையில முழுமையாக கிடைக்காம நாங்க படிக்கிறோம். அது ஆவண புத்தகமா வந்து அதே மாதிரி இன்றைக்கு வியட்நாம்ல பலஸ்தீன்ல வந்து சின்ன சின்ன சம்பவங்கள் படுகொலைகளோ அல்லது குண்டு வெடிப்புகளோ அல்லது ரேப்பிங்கோ அதை வச்சு சின்ன ஒரு நூலா எழுதுறாங்க. நூலாளி இன்றைக்கு பலஸ்தீன்லயோ அல்லது வியட்நாம்லயோ பார்த்தா தெரியும் இது சம்பந்தமான ஏராளமான ஆயிரக்கணக்கான நூல்கள் வெளியிடப்படும். ஆனா இன்றைக்கு எங்க இத்தனை எழுத்து அவர்களுக்கு விருதுகளும் கொடுக்கப்படும். அவருக்கு ஒவ்வொரு பட்டங்களையும் கொடுத்து வாழ்நாள் சாதனைகள் அப்படியே. ஆனா அவர் சாதிச்ச சாதனைகள் என்ன பெரிய அளவிலே இல்லை. உங்களை போல ஒரு சிலர் தான் எங்களுக்கு மிக இன்றைக்கு ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ இல்லையா. இன்றைக்கு எழுதக்கூடியவர்கள் ஒரு சிலர் எழுதியிருக்கிறார் இல்லைன்னு சொல்லியில ஒரு சில எழுத்தாளர்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு முற்போக்கு எழுத்தாளர்கள் கூட பெண்ணியான சில கதைகள்ல எங்களோட போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு, இருந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறோம். ஆனால் முழுமையான அந்த போர்கள் இடம்பெற்ற படுகொலைகளை அது தனி நூலாக எழுதி வெளியிட வேணும். அது நீங்கள் இப்ப உங்களோட ஊடகங்களின் ஊடாக எழுத்தாளர்களை ஒரு ஊக்குவிக்கணும். அது உங்களுக்கு ஒரு பெரிய கவலையான விஷயம் உண்டு. சொல்லுங்க. ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு போலாம். கிட்டடியில அந்த புதைகுழிகள் பற்றி செய்திகள் வரும்போது பாராளுமன்றத்துல ஒரு தமிழ் அரசியல்வாதி மண்டதீவில ஒரு கிணத்துக்குள்ள இவ்வளவு பேரை கொண்டு புதைச்சது எனக்கு தெரியும் என்ற ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். அதுக்கு பிறகு அந்த விஷயத்தை ஆவணப்படுத்துறதுக்காக நான் ஒரு 100 தடவை அவரோட முயற்சி செய்திருக்கேன். ஆனா இத்த வரைக்கும் அவர் இதுக்கு பதில். இது என்னன்னா சும்மா தங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாம் பேருக்காக போலுக்காக தங்களோட அரசியலுக்காக சும்மா அடிச்சு விடுது. அப்ப இது வந்து நிரூபிக்கப்படாம போகுது. மற்றது இதை சொல்றதெல்லாம் போய் இப்படி நடக்க இல்லை என்ற விஷயமும் வெளியில தெரிய வருது. அப்ப இதை பார்க்க ஒரு சர்வதேச ஊடகம் வந்து இவங்க சும்மா கதைச்சு கொண்டிருக்கிறாங்கன்றதை சொல்லிடுவாங்க. உண்மையிலேயே இன்றைக்கு இப்ப உயர் பாதுகாப்பு நிலையமா இருந்த இடங்கள்ல ராணுவ முகாம்கள் இருந்த இடங்கள்ல கிணறுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. ஏன் இந்த கிணறுகள் மூடப்பட்டிருக்கு? எங்கேயாவது ஒரு கிணறை யாராவது தோண்டி பார்த்திருக்கீங்க? அதுக்கு இந்த கட்சிகளோ அல்லது அமைப்புகளோ ஒரு கிணறு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து ஒரு திருப்பி கேம்ப்ல இருந்த அல்லது ஒரு ராணுவ முகாமில் இருந்த கிணத்தையோ அகழ்ந்து பார்த்தாரு இல்லை. இத்தனைக்கும் 2006 வரைக்கும் மிக மோசமான ஆட்கடத்தல்கள் இளைஞர்களை வெள்ளவாங்க கடத்தினது ராணுவம் கடத்தின சம்பவங்கள் எல்லாம் இங்க நடந்திருக்கு. அவை காணாமல் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த விஷயங்கள்ல இங்க செய்யப்படாம இருக்கு. வெறுமனே நாங்கள் அந்த தினங்களுக்கு அதை காய்ச்சிட்டு போறோமே தவிர இந்த புதைகுழிகளை வச்சுக்கொண்டு இவ்வளவு பெரிய அரசியலையும் ஈழத்தமிழர்களுக்கான நீதியும் அதே நேரத்துல இங்க நடந்தது இனப்படுகொலை தான் இனவழிப்பு தான் என்பதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்களாக இந்த புதைகுழிகள் இருக்கு. மிக அண்மையில வந்தது இந்த கொக்கு தொடுவார் மனித புதைகுழி. அந்த புதைகுழிகள் ஆன்மாக்களாக தங்கள் ஆன்மாக்களாக இந்த தமிழினத்துக்கு ஏதோ செய்ய முனைகிறது, ஏதோ சொல்ல விளைகிறது. அதுதான் இந்த புதைகுழிகளை நாங்கள் தேடி தோன்றது இல்லையா, அதுவா எதேச்சையாக வெளியில வந்து சில உண்மைகளை பேச விளையுது. நாங்கள் அந்த அரசியலை கூட அந்த ஆன்மாக்களின் அரசியலை கூட நாங்கள் விளங்கி கொள்றோம். இப்ப இனி அந்த புதைகுழிகள்ல இலங்கை தொல்லியல் திணைக்களம் என்ன முடிவு சொல்ல போதோ அதைத்தான் நாங்கள் நம்ப போறோம், அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு எதிர்ப்போம். மன்னார் புதைகுழி விஷயம் வந்து கொஞ்ச நாளைக்கு எதிர்த்துனாங்க, பிறகு அதை மறந்தே போகும். அது அப்படியே மூடப்பட்டு போய் அந்த உண்மை மறைக்கப்பட்டு போகும், அந்த புதைகுழியும் மூடி போகும். இது உண்மையிலேயே நாங்கள் செம்மணிக்கு இப்படி ஒரு நிலை வராம அப்போ ஒரு அழுத்தம் கொடுத்து செம்மணியை நாங்கள் சரியான ஒரு அந்த 600 பேர் தாட்டான 600 பேர் சடலங்களையும் எடுக்கிறதுக்கு நாங்கள் போராடி இருந்தால் அதுக்கு பிறகு ஒரு பயம் வந்திருக்கு. அன்றைக்கு நாங்கள் எழுதின விதத்துல ஒரு மழைய காரணம் காட்டியும் செம்மணி புதைகுழி அகழ்வுகள் நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு அப்படியே அந்த விஷயம் கைவிடப்பட்டு ஆட்சி மாறி இருக்கு, ரணில் வந்திருக்கிறார், அப்படியே அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி போச்சு. எனவே இந்த புதைகுழிகள்ல இருக்கிற அரசியலையும் புதைகுழிகள் சொல்ற அந்த நீதியையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். முக்கியமா எங்கள் அரசியல்வாதிகள் சும்மா வாய்ப்பு வந்தபடி அடிச்சு விடாமல் ஆதாரபூர்வமாக இங்கே போச்சுதா எத்தனை பேரை போச்சு போச்சு செய்தி ஓகே அதை அகழ்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேணும்.
இன்றைக்கு தொல்லியல் திணைக்களத்துல காசு இல்லாட்டி சுயாதீனமாக அகழ்வு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனக்கோட்டையில தொல்லியல் திணைக்களத்திட்ட பங்களிப்போடு சுயாதீனமாக புலம்பெயர் தமிழருடைய நிதி பங்களிப்பு அகழ்வு நடத்தப்பட்டிருக்கு. இது ஒரு காரணமாக வச்சுக்கொண்டு இங்கே எத்தனையோ மனித புதக்கூடிய அகழ்வுகளை செய்ய முடியும். ஆனால் நாங்கள் செய்ய தயாரில்லை. ஏனென்றால் நாங்கள் தெற்கில் இருக்கிற சிங்கள மைய அரசியல்வாதிகளையும் அரசையும் பகச்சு கொள்ள தயாரில்லை. என்னென்றால் இப்ப நீங்க சொன்னீங்க இந்த பாராளுமன்றத்தில் ஒரு அரசியல்வாதி வந்து மண்டதீவில கிணத்துக்குள்ள இவ்வளவு பேரை கொண்டு போய்த்திருக்கிறாரு சொன்னீங்க. அப்ப இந்த அரசியல்வாதி வந்து ஒரு மக்களால தெரிவு செய்யப்பட்டவர். அரசியல்வாதிகள் வந்து ஜனநாயக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அங்க போய் ஒரு கள ஆய்வு செய்கிறது. கள ஆய்வு செய்யலாம். அப்ப இந்த அரசியல்வாதி பிறகு மௌனமாகி விட்டார் என்றால் ஒன்றில் அவருக்கு பெட்டி வழங்கப்பட்டிருக்கலாம், அல்லது அவர் அச்சுறுத்தப்பட்டிருக்கலாம். ரெண்டாவது ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்கு. இப்படியே அரசியல்வாதிகள் வந்து ஒரு கதைக்கும் இல்ல, அந்த ஏதாவது நடந்திருந்தா அதை வெளிப்படுத்தவர். அச்சுறுத்தல் நடந்தாலோ அல்லது சொல்லக்கூடாது யாரோ விரட்டினாலோ அதை வெளிப்படையாக சொல்ல வரும். ஏன்டா அவைக்கு அந்த பொறுப்பு. ஒரு அரசியல்வாதிக்கே இதான் நிலைமை என்றா ஒரு சாதாரணனுக்கு என்ன நிலை என்பதை நாங்க வெளிப்படுத்தோம். நாங்க வெறுமனே மண்டதியையும் இங்க ஒப்புத்தொடுவாயும் பேசிக் கொண்டிருக்கோம். ஆனா இறுதி நேரத்துல சண்டை நேரத்துல விஸ்வமடுவில் இருந்து பட்டுமகால் வரைக்கும் மனித புதகுழி இல்லை. ஒவ்வொரு குடும்பமாக பெக்கோ இயந்திரத்தின் உதவியோட ஒவ்வொரு புதகுழியிலையும் 10 பேர் 15 பேர் 50 பேர் 100 பேர் என்று தாட்டிட்டு போன சம்பவங்கள் நிறைய நடந்தது. இன்றைக்கு அந்த இடங்கள்ல அந்த புதகுழிகள் இருக்கா? அந்த எலும்புக்கூடுகளுக்கு என்ன நடந்தது? யார் கிளறினது? தாட்டு இடத்துல அது இருக்கா? அதுவே பெரிய அநீதி தானே. நாங்க தாட்டு இடத்துல எங்களுடைய உறவினர்களுடைய சடலங்கள் இல்லை என்று அதை நோக்கியில நாங்கள் யோசிக்கலையே. இப்படி மனித புதகுழிகள் என்பது எங்களுக்கு வேற வேற திசைகள்ல வேற வேற வடிவங்கள்ல நீதியை கோர்றதுக்கான வாய்ப்புகளை வழங்கியிருக்கு. ஆனா நாங்கள் அது எல்லாத்தையும் தவற விட்டுருக்கோம். சரியான முறையில் அதை பயன்படுத்தல, தவற விட்டுட்டோம். அதற்கான ஆய்வாளர்களோ அல்ல அதுக்கு ஒரு தில்லுள்ள அரசியல்வாதியோ சமூக செயற்பாட்டாளர்களோ வந்து தமிழர் தரப்பில இருந்து முன் வரையில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்று இந்த அங்கு நடக்கின்ற இந்த கவலையரங்களை கூட வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற சமூக அழுத்தம் கொடுத்தாலும் அதை அங்க செய்வதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. புலம்பெயர்ந்த இடங்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு பல விஷயங்களை வெளியில கொண்டு வரணும். சர்வதேச ரீதியாக யுஎனுக்கோ அல்ல ஜெனீவாவுக்கோ கொண்டு போய் சில ஆவணங்களை கையளிக்கணும். அதை முன்னெடுக்கிற அந்த ஆற்றல் அவையெடுத்தான் இருக்கு. உள்ளூர்ல உள்ள அரசியல்வாதிகள் இல்லை, அது மௌனமாயில இருக்கிறது. அதே அவ்வளவு தூண்டவில்லை, அவைகளுக்கு ஆதரவும் அளிக்க இல்லை. ஏனோ தானோன்ற மாதிரி போக நல்ல முள்ளிவாய்க்கால் இறுதி சண்டை நடந்த பொழுது எந்த அரசியல்வாதி இந்த மண்ணில் இருந்தவங்க ஒருவரும் இல்லை. எல்லாரும் இந்தியாவில இருந்தா இப்ப புலிகள் அழிப்பினம், புலிகள் அழிவினம், நாங்கள் போய் அரசியல் நடத்தலாம் என்று பார்த்து கொண்டிருந்தார்களுடைய எந்த ஒரு அரசியல்வாதி அந்த மண்ணுக்குள்ளே சரி யுத்தம் முன்னையில இருக்க வேண்டாம். நீங்க யாழ்ப்பாணத்துக்குள்ள இல்ல வவுனியாவில மன்னாலையாம் இருந்தீங்களா? ஒரு அரசியல்வாதியா ஒருவரும் இல்லை. இன்றைக்கு வந்து பதவிக்கா சண்டை பிடிக்கிறாங்க. நீங்கள் அந்த புதகுலியல் சம்பந்தமாக பேசும்பொழுது இன்றைக்கு இந்த கொக்கு தொடுவாய் சம்பந்தமாக பேசியிருந்தீர்கள். இந்த கொக்கு தொடுவாய் புதகுலியில வந்து கூட முதல் ஆரம்பத்திலே அவர்கள் அந்த புதகுலியை தோண்டும் பொழுது அங்கு விடுதலை புலிகளினுடைய இந்த சீருடைகளும் அந்த பெண்களுடைய உடைகளும் வெளியில் எடுக்கப்பட்டது. அதுக்கு ஆதாரம் இருக்கின்றது. இப்ப எங்களோட ஊடகவியலாளர் சில பேர் கூட படம் எடுத்து புலம்பெயர் தேசங்களிலே வந்து அனுப்பி இருக்கின்றார்கள். அப்ப அந்த ஆதாரங்களை வைத்தாவது நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம் தானே? இல்ல, அது வந்து யார் செய்யறது என்பது எல்லாமே நீதிமன்றத்துக்குள்ளையும் இலங்கையினுடைய தொல்லியல் திணைக்களத்துக்குள்ளையும் தான் இருக்கு. இந்த அகழ்வு நடக்கிற முறைமை பிழை. நான் தொல்லியல் படித்தேன், ஃபர்ஸ்ட் டிகிரி அந்த ஆர்கியோலஜி தான், பிறகுதான் நான் இதுக்குள்ள வந்தேன். அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச அறிவின் அடிப்படையில சொன்னா இந்த அகழ்வு முறைமை பிழை என்று சொல்லி சமூக வலைதளங்கள்ல ட்விட்டர்ல அங்க நடக்கிற ஆய்வு படங்களையும் அதே நேரத்துல அதை கையாளுற விதத்தை வச்சுக்கொண்டு ட்வீட் பண்ணி ட்வீட் எழுதி 12 மணித்தியாலத்துக்குள்ள அந்த ட்வீட்டை நீக்க வேண்டியிருந்தது, அந்த பேஸ்புக் பதிவையும் நீக்க வேண்டியிருந்தது. அதிகம் அச்சுறுத்தல் தந்தது. இந்த விஷயத்துக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம், இந்த அகழ்வை நிப்பாட்டுவோம், இதனுடைய முழு பழியை உங்களிட வந்து சேரும் என்று சொல்லி மிரட்டி அந்த பதிவை நீக்க சொன்னார்கள் எங்கட சட்டத்தரணிகளும் இந்த மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர்களும் சட்ட வைத்திய அதிகாரியும் தமிழர்கள். நான் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அகழ்வுல பாத்தீங்கன்னா நிறைய STF காரங்க, அதே நேரத்துல போலீசாரும் அகழ்வுல நின்றது. அவை எல்லாருமே அங்க இருக்கிற அந்த ஆர்கியோலஜிக்கல் ரிமைன்ஸ் சொல்லிருக்கணும், அதுல வந்து வெறுங்கையால அதை எடுக்கணும் தொடையினம். இப்ப இதெல்லாம் அங்க இருக்கிற எல்லா ரிமைன்ஸுமே ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு நடந்த அநீதிக்கு எதிரானது. அதை கொண்டே காலக்கணிப்பு செய்யும் போது இவர்ல கையில இருக்கிற ஏதோ ஒரு நுண்ணங்கியோ அல்லது வியர்வையோ
அதனுடைய காலக்கணிப்பை அல்லது அதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஆதார தடயத்தை அழிச்சு விடலாம், அல்ல அதனுடைய அந்த விஷயத்தை திசை மாற்றி விடலாம். எனவே பிழையான திசையில போகுது, இந்த அகழ்வை வந்து உரிய முறையில முன்னெடுக்கணும் இல்லை என்ற விஷயத்தை சொல்ல போதுதான் இவ்வளவு அழுத்தங்கள் எனக்கு வந்தது. எனவே நான் அந்த பதிவை நீக்க வேண்டியிருந்தது. பிறகு அந்த விஷயத்துல நான் கவனம் செலுத்தாமலே போனேன். இதாலதான் எங்களுக்கு அநீதியான ஒரு விஷயத்தை நாங்கள் சரியாக செய்ய முடியவில்லை. அதோட அந்த அகழ்வுல சொல்லினம் 96ஆம் ஆண்டு அந்த மண்கண்டி மலை தாக்குதலுக்கு போன போராளிகளுடைய இது என்று சொல்லித்தான் கிட்டத்தட்ட அதை மாதிரி சாரப்பட ஒரு இடைக்கால அறிக்கையை வந்து தொல்லியல் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கு. அதைத்தான் இனி ஃபைனல்லையும் கொடுக்க போறாங்க. 96ஆம் ஆண்டு அணியப்பட்ட போராளிகளின் உடுப்புக்கும் இறுதி போரின் போது வரி இல்லாம வந்து இயக்கம் கொடுத்த அந்த ஆடைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அங்க 2 ஆட்கள் முன்னாள் போராளிகள் எல்லாருக்குமே தெரியும். மற்றது தகடு, அங்க இருந்து மீட்கப்பட்ட தகடுகள் வந்து அது எந்த காலப்பகுதிக்குரியது, எந்த படையணிக்குரியது எல்லாமே தகட்டு பிரிவுல வேலை செய்தார்களை கேட்டாலே தெரியும். ஆனா அதை எதுவுமே நாங்களும் ட்ரை பண்ணல. அதே நேரத்தில் வெளியில இருக்கிறார்களும் அதுக்கு முயற்சி செய்யல. தகடுகள் எல்லாம் உரிய இலக்கங்களுடைய புகைப்படங்களாக இணையதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல இருக்கு. எனவே இப்படி அந்த அந்த போராளிகளுடைய எச்சங்கள் கூட பல ஆதாரங்களை இன்றைக்கும் விட்டு வச்சிருக்கு. நிறைய நாங்கள் தொல்லியல் அந்த களத்துல இறங்கித்தான் அகழ்வு ஆய்வு செய்யணும் இல்ல, அங்கிருந்து மீட்கப்பட்ட தடயங்களையும் தொல்லியல் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கிற அந்த அறிக்கையும் வச்சுக்கொண்டே நாங்கள் இது எப்படி நடந்திருக்கு, மற்றது நாங்கள் தான் அதுல சம்பந்தப்பட்ட தரப்பட்டபடி போராளிகள் இருக்கிறபடியால், மாவீரர்கள் இருக்கிறபடியால், அதோட விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்டிருக்கபடியா அந்த தரவுகளை வச்சுக்கொண்டு யார் எந்த காலப்பகுதிக்குரியது என்பதை நிரூபிக்கலாம். நான் ஒரு காணாமலாக்கப்பட்ட அம்மாவை சந்திச்சேன் அந்த ஒரு கட்டுரைக்காக. அந்த கட்டுரை என்னன்னு சொன்னா, இறுதி போர்ல தன்னுடைய கணவனை அவர் எங்க கையளிச்சாரோ அந்த இடத்துல அவர் இருத்தி வச்சு அன்றைக்கு என்ன நடந்ததுன்றதை பதிவு பண்றதான் அந்த கட்டுரை, அந்த ஸ்டோரியோட நோக்கம். அதே மாதிரி அவங்க அந்த செல்வபுரம் என்று சொல்லி வட்டுவாளி பக்கத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டே விட்டாச்சு. கொண்டே விட்ட பிறகு அவர் வடலி அடியில வச்சுதான் தந்த கணவனை, அதாவது போராளி, இவாவும் போராளி, ஆனா சொல்லாம குழந்தைகளை தாண்டாங்க வந்து அவரை கொடுக்கணும் ராணுவத்துக்கு கொடுத்து அவரை சிடிபில ஏற்றி அந்த பஸ் வந்து கொக்குத்தோட வழியா தான் போகுது. இவ பார்த்து கொண்டிருக்கா பஸ் கொக்குத்தோட வழியா தான் போகுது. அப்ப முன்னாள் போராளிகள் சரணடைஞ்சவர்கள் அந்த வழியால கொண்டு போனதுக்கான ஆதாரம் இருக்கு. அதே நேரத்துல அங்கால புல்மோட்டையில் இருக்கிற முஸ்லீம்களை விசாரிச்சால் நிறைய ஆக்கள் வந்து புல்மோட்டை ஆஸ்பத்திரிக்கு கொண்டுவரப்பட்டிருக்கு, காயப்பட்ட நிலையில் சரணடைஞ்சாக்கள் கொண்டுவரப்பட்டிருக்கிற ஆதாரங்கள் இருக்கு. எனவே இப்படி கள வேலைகள் ஊடாகவே இந்த அதாவது இந்த கொக்குத்துருவ மனித புதவுகள் இருக்கிற பாதை வந்து இறுதி போற நேரத்துல முன்னாள் போராளிகளையும் காயப்பட்டவர்களையும் கொண்டு சென்றதுக்காக ஒரு பிரதான மார்க்கமாக இருந்திருக்கு என்ற விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்படி பல ஆதாரங்கள் இருக்கு. இது யாரு எந்த காலப்பகுதியில் நடந்தது என்றதை நிரூபிக்கிறது. ஆனா நாங்கள் அது எதைக்குமே ட்ரை பண்ணல. யாராவது ஒரு கட்ட தலையில போட்டுட்டு நாங்கள் எல்லாருமே ஒதுங்கி கொள்றோம். அது அவர் தலைவர் சொன்ன மாதிரி தான். யாராவது ஒருத்தன் வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு புத்தி எங்களை விட்டு போறதாக இல்லை. அந்த புத்தி எங்களோட இருக்கிற வரைக்கும் நாங்கள் உருப்பட போறதாகவும் எனக்கு தெரியல. இப்ப நான் இதை சொல்லிக்கொள்ளலாம். இப்ப நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொண்டிருந்தேன். நான் போனதுல மட்டக்களப்பு பூநகர் என்ற கிராமத்துக்கு போயிருந்தேன். அது மட்டக்களப்பு தொங்கல் கிராமம். மஹிந்தபுரம் என்ற சிங்கள ஆக்கிரமிப்பு கிராமத்துக்கு பக்கத்துல மஹிந்தபுரம் என்ற சிங்கள கிராமத்தை சிங்களவர்கள் ஆக்கிரமிக்கும் போது அந்த கிராமத்துல இந்த தமிழர்கள் இருந்திருக்கோம். மஹிந்தபுரம் என்ன வேட்டைக்காடா இருந்திருக்கு. வேட்டைக்கு போன தமிழர்களை 3 சிங்களாக்கள் சொற்கன் துவக்கால 25 பேர் போயிருக்கணும். அதுல 21 பேரை காட்டுக்குள்ளே வச்சு வரிசை அறிக்கை வச்சு சுட்டு கொண்டிருக்காங்க. அந்த படுகொலை எங்கேயுமே பதிவு பண்ணப்படையில. இதை வந்து வேட்டைக்கு போகையில இடம்பெயர்ந்திருந்த முகாமுக்கு ஆக்களுக்கு நிவாரண பொருட்கள் தேவை என்று அங்க இருக்கிற ஒரு சங்கத்தை உடைச்சு எடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஜிஎஸ் தலைமை தான் போயிருக்கு. அப்ப ஜிஎஸ் மாட்டு வண்டியில கொண்டுதான் மாட்டு வண்டியில எல்லாம் போயிருக்கு. மாட்டு வண்டியில போனாக்களை காட்டுல மறைச்சு வச்சு சுட்டுருக்காங்க. சிவிலியன், சிங்கள சிவிலியன் சுட்டுட்டு என்ன செய்யிருக்காங்கன்னா அந்த மாடுகளை திருப்பி மாடுகள்ல இவங்களோட பொடி எல்லாத்தையும் ஏற்றி மாடுகளை திரட்டி விட்டுருக்காங்க. நிவாரணமேற்ற போன மாட்டு வண்டிகள் அந்த மாட்டு உரிமையாளர்கள் அந்த மக்கள் அந்த செத்த பிணங்களோட தமிழர்களுடைய பிணங்களோட வீடுகளுக்கு திரும்பி வந்துருக்கு. எந்த சினிமாவில கூட இந்த மாதிரி காட்சிகள் நாங்க பார்த்திருக்கலாம். இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவு பண்ணப்படவும் இல்லை. ஒரே ஒரு சாட்சியமா இருக்கிறார். அந்த சம்பவங்களை தப்பி வந்த 4 பேர் தப்பி வந்தீங்கன்னா அதுல ஒரு ஆள் உயிரோட இருக்கார். நான் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி அவர் கடைசி வரைக்கும் எனக்கு வாக்குமூலம் தர அவரு ஒழிச்சுட்டார். அவர் என்னன்னு சொன்னா, நாங்கள் தகவலை சொன்னா தங்களை விட்டு சிஐடி வரும், தங்களை அச்சுறுத்தும்,
அவருக்கு இப்ப வயது 70 என்று சொல்லி அவர் கடைசி வரைக்கும் அந்த சாட்சியத்தை இட்ட வரைக்கும் தரையில்லை. ஆனா அந்த செத்த ஒரு ஆள் அம்மா விஷயத்தை சொல்லி அதை நான் எடுத்து உணர்ந்தேன்னா இப்படிதான் நாங்க இருக்கோம். கடைசி அதுல ஒரு ஆளா இருக்கு, அவருக்கு 70 வயசு. அந்த 70 வயசுலயாவது தான் நடந்த அவலத்தை இந்த 21 பேர்த்த உயிருக்கு ஒரு நீதி வேண்டி ஏதாவது பதிவு பண்ணிட்டாவது போகும்போது நாங்க யோசிக்கிறோம். இதுவே முள்ளிவாய்க்கால இல்லை, முள்ளிவாய்க்கால சம்பவங்களை நான் பதிவு செய்ய வலிக்கிடும் போது மக்கள் சொல்லிங்கன்னா ஏன் இது கடந்தாலும் முடிஞ்சது இனிதா பற்றி காட்சி என்ன பிரயோசனம் இவ்வளவு. இதெல்லாம் வந்து இப்ப ஒரு பெரிய ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயம் என்ன. ஏன் இப்ப 70 வயதுல கூட ஒரு வயோதிபர் இந்த விடயங்களை தான் கண்ணால் பார்த்து அனுபவித்த விடயங்களை தருவது கூட பின்னடிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய தைரியம் எங்க போனது? நாங்கள் எங்க நிக்கிறோம்? மக்களுக்கு அதான் உண்மையை சொல்லி போட்டு போக முடியாது. அது ஒரு சரத்து பதியப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்ன. ஒரு சாட்சியம் இல்லாமல் 21 பேரை கொலை செய்வது என்பது, அதுவும் ராணுவம் இல்ல, சிங்கள சிவிலியன்ஸை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி அதை விசாரிக்கும் போது இன்னொரு சம்பவம் புலனறுவையில தொல்லியல் திணைக்கள வந்து படுகொலை செய்திருக்காங்க. அதான் இப்படி நாங்கள் ஒவ்வொன்று ஒரு விஷயமாக தோண்டி கொண்டு போனா இன்னும் நிறைய புதகுழி மட்டுமல்ல, புதகுழியில இல்லாத பல உண்மைகள் வந்து வெளிப்படும். இதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். தமிழர்களுடைய காலத்திலே நடைபெற்ற அத்தனை படுகொலை, ஒருவனாக இருந்தாலும் சரி, இவராக இருந்தாலும் சரி, குழுவாக இருந்தாலும் சரி, நூற்றுக்கணக்கானவா இருந்தாலும் சரி, அனைத்து படுகொலைகளும் வந்து புதைகுழிகளும் வந்து தோண்டப்பட வேண்டும். தமிழர்களுக்கு நடந்த அத்தனை விடயங்களும் வந்து சரித்திரமாக பதியப்பட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து எங்களுடைய கடமை. இதை நாங்கள் தொடர்ச்சியாக எல்லோருமாக நான் கண்டிப்பா தாயகத்தில் இருக்கிறவர்களும் புலத்தில் இருக்கிறவர்களும் வந்து இதை ஒரு முனைப்போட செயற்பட்டு நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வரலாற்று கடமை என்று கூறிக்கொண்டு, இன்றைய இந்த செம்மணி புதைகுழி விடயத்தை பற்றி பேசுவதற்கு நீங்க இரண்டு பேரும் வந்து இந்த நடந்த விடயங்களை இங்கு பதிவு செய்திருக்கின்றீர்கள். இந்த பதிவு செய்த நிச்சயமாக இதை மக்களுக்கு நாங்கள் சரியான முறையில் கொண்டு போய் சேர்ப்போம். மக்களும் இதை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த இப்படியான நடந்த இன அழிப்பு, நடந்த இப்படியான விடயங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கின்றோம். இருவருக்கும் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.